வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் பர்ச்சேஸ் அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் மோட்ல எக்ஸல் டு டேலி இம்போர்ட் பண்ணுறது பற்றி பார்க்கலாம் வாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐட்டம் இன்வாய்ஸ் மோட்ல நம்ம பர்ச்சேஸ் வந்து எக்ஸல் இருந்து இம்போர்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் மோட்ல நம்ம இம்போர்ட் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். நான் பர்ச்சேஸ்க்கான டீட்டெயில்ஸை எக்ஸல் சீட்டில் வச்சிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வவுச்சர் டைப் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்னு வச்சிருப்பேன். ஸோ அந்த பர்ச்சேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக டேலியில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வவுச்சர் நம்பர், வவுச்சர் டேட், சப்ளையோட இன்வாய்ஸ் நம்பர், சப்ளை இன்வாய்ஸ் டேட், நெக்ஸ்ட் பார்ட்டி நேம். பார்ட்டி நேம் பார்த்தீங்கன்னா ஒன்று எக்ஸல் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மேனுவலாக கிரியேட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் லெஜர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பர்ச்சேஸ் லெஜர் கொடுத்துருப்போம். ஜிஎஸ்டி பர்ச்சேஸ் 12%, ஜிஎஸ்டி பர்ச்சேஸ் 28%, இந்த மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அமௌண்ட்றது அந்த பர்ச்சேஸ்க்கான அமௌண்ட் இங்கே கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்புட்ஸ் ஜிஎஸ்டி, இன்புட் ஹெச்எஸ்டி, அதுக்கான அமௌண்ட், அதுக்கான ரேட் இதெல்லாம் கொடுத்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பின்கோட், பையரோட ஸ்டேட், பிளேஸ் ஆஃப் சப்ளை ஸ்டேட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டைப், நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி நம்பர், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் மோட்ல பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் இன்வாய்ஸ்ன்றதை கொடுத்துருப்போம். ஸோ இதில் இந்த சேஞ்ச் மோடுக்கு இருக்கிற அக்கௌண்டிங் இன்வாய்ஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் டைப்புக்கு இருக்கிற ரெகுலர் அன்ரெஜிஸ்டர்ட் கன்சியூமர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டேலிலேருந்தே காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி பர்ச்சேஸ், பார்ட்டி நேம், சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி இருக்கிற லெஜர் எல்லாமே என்ன பண்ணிக்கிறோம்னா நம்ம டேலியில் ஆல்ரெடி எக்ஸல் இருந்து இம்போர்ட் பண்ணிருக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம புதுசாக கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன்னா இதெல்லாமே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஜஸ்ட் இதை வந்து மேப்பிங் டெம்ப்ளேட் மூலியமா நான் டேலியில் கிரியேட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணுறதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டேலிக்கு போயிடலாம். டேலியில் மேலே இருக்கிற இம்போர்ட் அந்த ஆப்ஷன் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜ்ன்றது கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேப்பிங் டெம்ப்ளேட்ன்றது கொடுத்துடலாம். இதில் டிரான்சாக்ஷன் கீழே இருக்கிற கிரியேட் இந்த ஆப்ஷன் கொடுத்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் டு இம்போர்ட், இந்த எக்ஸல் சீட் பார்த்தீங்கன்னா நான் திஸ் பிசி லோக்கல் டிஸ்க் டி டேலி பிரைம் 4.0 இம்போர்ட் ஃபைல்ஸ்குள்ள பர்ச்சேஸ் அக்கௌண்டிங் இன்வாய்ஸ்ன்றது நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த பாத்து என்ன பண்ணிடுறேன்னா காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிட்டு டேலியில ஸ்பெசிஃபிக் பாத் கொடுத்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ணிட்டு எனக்கு அந்த சீட் எடுத்து வந்துடும். ஸோ அதை என்டர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஒரு சீட் நேம் பார்த்தீங்கன்னா சீட் 1ன்றதை கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேவ் மேப்பிங் டெம்ப்ளேட் ஃபார் பார்த்தீங்கன்றது ஆல் கம்பெனியா இல்லை திஸ் கம்பெனின்றதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் கம்பெனி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்டிங் இன்வாய்ஸ்ன்றதை கொடுத்துருக்கோம். இது என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் வவுச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ், பேமெண்ட், ரிசிப்ட், சேல்ஸ், பர்ச்சேஸ், ஜோனல் கான்ட்ரா. ஸோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஃபீல்டு டேலி பிரைமோட ஃபீல்டு என்னன்றது செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம எக்ஸல் இருக்கிற ஹெட்டர், ஃபார்மோட ஹெட்டர் மேலே பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம இங்கே மேப் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதை நான் மேப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டிடுறேன். இம்போர்ட், மேனேஜ், மேப்பிங் டெம்ப்ளேட், டிரான்சாக்ஷன் கீழே ஆல்டர்ன்றது கொடுத்துட்றேன். ஸோ இங்கே என்ன பண்ணிடுறேன்னா ஆல்ரெடி பர்ச்சேஸ் அக்கௌண்டிங் மோடு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபைல் இம்போர்ட் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸல் சீட்டோட லொக்கேஷன் நான் இங்கே என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ணிட்டு சீட் 1 செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணிடுறேன். ஸோ என்டர் பண்ணிட்டேன்னா நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணதை உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்க. ஸோ மேலே சேவ் மேப்பிங் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா ஆல் கம்பெனிஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் பர்ச்சேஸ் அக்கௌண்டிங் மோட் கொடுத்துருக்கேன். டைப் ஆஃப் வவுச்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற அக்கௌண்டிங் வவுச்சர்ன்றதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வவுச்சர் டைப் நேம். ஸோ டேலியில் பார்த்தீங்கன்னா வவுச்சர் டைப் நேம்ன்றது ஃபீல்ட் நேம். ஸோ எக்ஸல் சீட்டில் பார்த்தீங்கன்னா வவுச்சர் டைப் சொல்லிட்டு நம்ம வச்சிருக்கோம். ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே ஃபர்ஸ்ட் வவுச்சர் டைப் நேம்ன்றது டேலி செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் காலம் ஹெட்டர் எக்ஸலில் பார்த்தீங்கன்னா வவுச்சர் டைப்ன்றதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வவுச்சர் டேட். ஸோ அந்த வவுச்சர் டேட்ன்றது நம்ம டேலியில் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வவுச்சர் டேட்ன்றதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பையர் சப்ளை ஸ்டேட். பையரோட சப்ளை ஸ்டேட் பார்த்தீங்கன்னா இங்கே பையர் ஸ்டேட்ன்றது வச்சிருக்கோம். ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்சைன் ஸ்டேட்ன்றது நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம் ஸ்பெசிஃபை ஃபிக்ஸ்டு ஃபீல்டு வேல்யூன்றது நம்ம செலக்ட் பண்ணிட்டு
இங்கே தமிழ்நாடுன்றதை கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்பெசிஃபையாக நம்ம கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் காமனாக வரும் அப்படின்ற மாதிரி இருந்தால் இங்கே கன்சைன்டு ஸ்டேட் பார்த்தீங்கன்னா காமனாக தமிழ்நாடுன்றதை நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வவுச்சர் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வச்சுக்கோம்னா வவுச்சர் நம்பர்ன்றதை நம்ம வச்சிருக்கோம். ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம் இங்கே மேப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் மோட். ஸோ ஜென்ரலாக இருக்கிறது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக இருக்கிறது எல்லாமே நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம மேப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் மோட்ன்றது நம்ம சேஞ்ச் மோட்னு வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பையர் சப்ளையர் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியான்னு சொல்லி நம்ம கொடுத்துடலாம். ஸோ அது வந்து ஸ்பெசிஃபிக் ஃபிக்ஸ்டு ஃபீல்டு வேரியன்ட்ல இந்தியான்றதை கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பையர் சப்ளையர் ஜிஎஸ்டி நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பே பண்ணலாம், நம்ம ஜிஎஸ்டி ஐஎன் சொல்லி வச்சிருக்கோம். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பையர் சப்ளையர் பின்கோடு பார்த்தீங்கன்னா பின்கோடுன்றதை கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பையர் சப்ளையர் பிளேஸ் ஆஃப் சப்ளை பார்த்தீங்கன்னா நம்ம பிளேஸ் ஆஃப் சப்ளை ஸ்டேட்ன்றது வச்சிருக்கோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ளையரோட இன்வாய்ஸ் நம்பர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ளை இன்வாய்ஸ் டேட். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மேப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சைனோட கண்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்னா பையர் சப்ளையரோட கண்ட்ரி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சைனிங் கண்ட்ரின்றது கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு இங்கே ஸ்பெசிஃபிக் ஃபிக்ஸ்டு ஃபீல்டு வேல்யூன்றது கொடுத்துட்டு இங்கே இந்தியான்றதை நம்ம மேலே கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக இருக்கிறது எல்லாமே கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா பார்ட்டி நேம், பர்ச்சேஸ் லெஜர், பர்ச்சேஸ்க்கான அமௌண்ட், நேம் சிஜிஎஸ்டி, அதை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஎஸ்டி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கான அமௌண்ட். ஸோ அதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே மேப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டாப் லெஜரில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுக்கணும்னா பார்ட்டியோட நேம் தான் நம்ம டாப்ல கொடுப்போம். ஸோ அதை டாப் லெஜரில் கொடுத்துடலாம். டாப் லெஜர்ன்றது என்ற போயிட்டு லெஜர் நேம்ல பார்த்தீங்கன்னா பார்ட்டி நேம்ன்றது கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அந்த லெஜர் அமௌண்ட்ன்றது என்னன்னா இன்வாய்ஸ் வவுச்சர் நெட் அமௌண்ட்ன்றது நம்ம இங்கே டிஃபால்ட்டாக டேலி இருக்கும். ஸோ என்ன பண்ணிக்கணும் அதை செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜர் அமௌண்ட் டெபிட் கிரெடிட்ன்றதை இங்கே ஸ்பெசிஃபிக் ஃபிக்ஸ்டு ஃபீல்டு வேல்யூ வந்து கொடுத்துட்டு கிரெடிட்ன்றது கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாட்டம் லெஜரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் நேம் கொடுத்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் லெஜர் இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் டேலி போயிட்டு ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி வச்சிங்கன்னா மேலே டாப்பில் பார்ட்டி இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் லெஜர் கொடுக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் லெஜர் கொடுக்கும். ஸோ அதை தான் இங்கே வந்து என்ன பண்ணுறோம்னா இங்கே வந்து மேப் பண்ணலாம். ஸோ பாட்டம் லெஜரில் லெஜர் நேம்ன்றது நம்ம என்ன கொடுத்தோம்னா லெஜர் நேமில் பர்ச்சேஸ் லெஜர்ன்றதை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜர் அமௌண்ட்ன்றது நம்ம பர்ச்சேஸ்க்கான அமௌண்ட்ன்றது நம்ம கொடுத்துருக்கோம் எக்ஸஸில். ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம் இங்கே கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட் லெஜர் அமௌண்ட் டெபிட் கிரெடிட்ன்றதை நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம் டேலியில் டிஃபால்ட்டாக ஸ்பெசிஃபிக் ஃபிக்ஸ்டு ஃபீல்டு வேல்யூ இருக்கும். ஸோ அதில் நம்ம டெபிட்ன்றதை கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாட்டம் லெஜர் கொடுத்துக்கலாம். இதில் நேம் சிஜிஎஸ்டின்றதை கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜர் அமௌண்ட் நம்ம சிஜிஎஸ்டி அமௌண்ட் வச்சுப்போம். ஸோ அதை வந்து நம்ம இங்கே என்ன பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லெஜர் அமௌண்ட் டெபிட் கிரெடிட் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே ஸ்பெசிஃபை ஃபிக்ஸ்டு ஃபீல்டு வேல்யூன்றது கொடுத்துட்டு டெபிட்ன்றதை கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜர் ரேட்ன்றது நம்ம கொடுத்துருப்போம்னா சிஜிஎஸ்டி பெர்ன்ட் கொடுத்துருப்போம். ஸோ அந்த சிஜிஎஸ்டி பெர்ன்றது கொடுத்துட்டு நம்ம என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாட்டம் லெஜர் கொடுத்துடலாம். அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா லெஜர் நேம் எஸ்ஜிஎஸ்டி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜர் அமௌண்ட் எஸ்ஜிஎஸ்டி அமௌண்ட் அப்படின்றத கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜர் அமௌண்ட் டெபிட் கிரெடிட்ன்றதை நம்ம ஸ்பெசிஃபை ஃபிக்ஸ்டு ஃபீல்டு வேல்யூ கொடுத்துட்டு டெபிட்ன்றதை கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜர் ரேட்ன்றது நம்ம எஸ்ஜிஎஸ்டி பெர் கொடுப்போம். ஸோ அதை வந்து இங்கே மேப் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம். ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிட்டு நம்ம மீதி பார்த்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் மட்டும் கொடுத்தா வச்சுக்கோம். ஸோ அதை மட்டும் கொடுத்துடலாம். பையர் சப்ளையர் ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் டைப்ன்றது கொடுத்துடலாம். ஸோ கொடுத்து என்டர் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணுறோம்னா நமக்கு மேப்பிங் டெம்ப்ளேட் கிரியேட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸல் இருக்கிற டிரான்சாக்ஷன் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா மேலே இம்போர்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸல் சீட் இருக்கிற லொக்கேஷனை இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஃபைல் டு இம்போர்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பர்ச்சேஸ் இருக்கிற லொக்கேஷன், அதாவது பர்ச்சேஸ் எக்ஸல் சீட் இருக்கிற லொக்கேஷன் அதை என்ன பண்ணிக்கலாம் இங்கே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆல்ரெடி அதுவே எடுத்துருப்போம். ஸோ ஜஸ்ட் ஸ்பெசிஃபிக் பார்த்து கொடுத்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சீட் 1ன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மேப்பிங் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் அக்கௌண்டிங் மோட்னு சொல்லி கொடுப்போம். ஸோ அதை என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரிவியூ இம்போர்ட் சம்மரி பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பேக்கப்
கம்பெனி டேட்டா பிஃபோர் இன்புட்ன்றதை நோ கொடுத்துக்கலாம். என்டர் பண்ணி நம்ம என்டர் பண்ணிட்டு நமக்கு ப்ரிவியூ பேஜ் வந்துடும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இம்போர்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இம்போர்ட் கொடுத்தோம்னா நமக்கு இம்போர்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் டே புக் போயிட்டு நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் நம்ம என்டர் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸல் சீட்ல ஜஸ்ட் நம்ம டேலியில் ஒரு மேப்பிங் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிட்டு எக்ஸல் சீட்ல பர்ச்சேஸ்க்கான டிரான்சாக்ஷன் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணி நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். பல்காகவே பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்க்கான ஐட்டம் இன்வாய்ஸ், அக்கௌண்டிங் இன்வாய்ஸ்ல எக்ஸல் டு டேலி இம்ப்ளிமெண்ட் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.